அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வந்து சிலது பவுடராக இருந்தது, சிலது வந்து அரைச்சி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேக வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்கும் நமக்கு நல்லா பாயில்ட் ஆகிடும். இல்லைன்னா தனித்தனியாக வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் அதிகாலையில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் பேட்சாக பண்ணும்போது அதிக நேரம் ஆகுது இல்லையா? அப்படி இதை குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டோம்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இந்த கட்லட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது சிக்கனுக்கு உரிய பொருளும் அதே தான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, இப்படி பொரிக்கிறதுக்கு முட்டை, அப்புறம் கார்ன்